வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் கேசிஏ சார்பாக வணக்கங்கள். டார்கெட் கவர்மெண்ட் ஜாப் 2019 13A அப்படின்னா 2019 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 13வது கொஸ்டின் இருக்குது. நம்ம ஒரு கொஸ்டின் ரெண்டாக பிரித்து பார்த்துட்ருக்கோம். டிஎன்பிஎஸ்சி, டிஎன்இபி, யூனிஃபார்ம் சர்வீஸ், போலீஸ் எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 20% ரிப்பீட் ஆகிட்டு. அதனால நம்ம டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். அரசு வேலை நிச்சயமாக வேணுன்ற மட்டும் டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள், சரிங்களா? மேக்ஸ் சம்மெல்லாம் பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் இருக்கும். மேக்ஸ் ரொம்ப முக்கியம் தான். 25 கொஷின்ஸுக்கு ஒரு 22 வாச்சும் போடணும். பதிமூணாவது கொஷின், மின்கோஸ்கி வெளியின் பரிணாமம் எத்தனை அப்படின்னா 4. டைமென்ஷன் ஆஃப் மின்கோசிஸ் ஸ்பேஸ் 4. சோடியம் குளோரைட் படிவம் டேஷ் படிவத்துக்கு எடுத்துக்காட்டுனா அயனி பிணைப்பு. சோடியம் குளோரைட் படிவம் அயனி பிணைப்பு படிவத்திற்கு எடுத்துக்காட்டு. ஊர்தி அலைகளில் அதிர்வெண் பண்பேற்றத்தின் போது எவை மாறிலியாகும்னா வீச்சு மற்றும் கட்டம். ஊர்தி அலைகளில் அதிர்வெண் பண்பேற்றத்தின் போது எவை மாறிலின்னு சொல்கிறாங்க? வீச்சு மற்றும் கட்டம். எந்த பிளாஸ்மா புரதம் நோய் எதிர்ப்பு பொருள் உருவாக பயன்படுகிறது? குளோபுலின். ரிப்பீட்டட் கொஷின். எந்த பிளாஸ்மா புரதம் நோய் எதிர்ப்பு பொருள் உருவாக பயன்படுகிறது? குளோபுலின். வெளி சுவாசத்தின் போது நாம் அன்றாடம் இழக்கப்படும் நீரின் அளவு 400 ml. வெளி சுவாசத்தின் போது நாம் அன்றாடம் இழக்கப்படும் நீரின் அளவு 400 ml. உயிரி மருத்துவக் கழிவுகள் அழிக்கப்படும் முறை எரித்து சாம்பலாக்குதல். ரிப்பீட்டட் கொஷின். பயோமெடிக்கல் வேஸ்ட்ஸ் ஆர் மேனேஜ்டு பை இன்சினிரேஷன். இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க, இன்சினிரேஷன். நெக்ஸ்ட் டைம் அப்படியே கொடுப்பாங்க சில டைம் டிரான்ஸ்லேஷனில். இலையோ பிளாஸ்டினால் சேமிக்கப்படும் பொருள் லிப்பிடு. இலையோ பிளாஸ்டினால் சேமிக்கப்படும் பொருள் லிப்பிட். விண்வெளி பயணத்தின் போது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் உடலில் இருந்து வெளியாகும் கழிவுப் பொருட்களை வெளியேற உதவும் ஆல்கா குளோரெல்லா. ரிப்பீட்டட் கொஷின். 20 டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். விண்வெளி பயணத்தின் போது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் உடலில் இருந்து வெளியாகும் கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவதும் ஆல்கா குளோரெல்லா. ஒரு கனமான இயற்கையில் காணப்பெறும் உலோகம் யுரேனியம். ஒரு கனமான இயற்கையில் காணப்பெறும் உலோகம் எதுனா யுரேனியம். நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ச் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் 1000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் எப்படி நடக்குதுன்னா டெய்லியுமே டெஸ்ட் நடக்குது. 12th 10th 7th 8th இந்த 4 புத்தகமும் 11th 12th எத்திக்ஸ் புத்தகமும் திருக்குறள் 6th 12th வரைக்கும் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அடிப்படையில் டெஸ்ட்டு. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கும். இந்த நம்பர் 9629905190 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். ஸ்காட் அண்ட் பவுமன் வினையில் வினை விளை பொருள் அமைடு. ஸ்காட் அண்ட் பவுமன் வினையில் வினை விளை பொருள் ரியாக்ஷன் ப்ராடக்ட் இஸ் அமைட். இளஞ்சிவப்பு புரட்சி இதனுடன் தொடர்புடையதுன்னா பிங்க் ரெவல்யூஷன்னா கனிகள், சரிங்களா? பிங்க் ரெவல்யூஷன் அப்படின்னா கனிகள். இப்போ பால் பண்ணைன்னா வெண்மை புரட்சி, இப்போ பயிர்கள் இருந்தால் பசுமை புரட்சி, அந்த மாதிரி. சப்தத்தின் அளவினை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் டெசிபல். அதாவது மனிதனால் கேட்கக்கூடிய டெசிபல் 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை இருக்கு இல்லையா? ஸோ சப்தத்தின் நாய்ஸ் லெவல் இஸ் மெஷர்ட் பை an instrument known as டெசிபல் மீட்டர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்தியாவின் மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் சுந்தரவன காடுகள், சரிங்களா? சுந்தர் அலைஞ்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இந்தியாவின் மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் எது அப்படின்னா சுந்தரவன காடுகள். தேசிய மாதிரி மதிப்பீட்டின் படி NSS தனது 27வது சுற்றில் இந்தியாவில் எத்தனை மக்கள் திறமையாக இருக்கிறார்கள் என்கிறதுனா 91%. ஆஸ் பர் நேஷனல் சாம்பிள் சர்வேஸ். நெக்ஸ்ட் டைம் தே வில் ஆஸ்க் வாட் இஸ் NSS ஆர் அப்ரிவேஷன் ஆஃப் NSS. 27th round in India, 91% of the rural population has no skills at all. திறமையற்றவர்களாக இருக்கிறார்கள். பண உருவாக்க பெருக்கி என்பது குறைந்த இருப்பு வீதத்தின் தலைகீழ் வீதத்திற்கு சமமானது. ஒட்டுமொத்த வங்கி அமைப்பானது அதனுடைய அதிகப்படியான இருப்பிற்குள் புதிய கடன்களை வழங்கலாம். கூற்று காரணம் சரி. சரியான விளக்கம். எப்போவுமே வங்கியிலேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி இருக்கும். இப்போ ஆர்பிஐ கவர்னர் யார், ஆர்பிஐ எப்போ தொடங்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நிதி பற்றாக்குறை என்பது வருமான ரசீது ப்ளஸ் முதல் ரசீது மைனஸ் மொத்த செலவு, சரிங்களா? ஃபிஸ்கல் டிஃபிஷிட்
இஸ் ஈக்குவல் டு ரெவன்யூ ரெசிப்ட் வருமான ரசீது ப்ளஸ் கேபிட்டல் ரெசிப்ட் முதல் ரசீது மைனஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? இந்திய உணவுக் கழகம் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தொடங்கப்பட்ட ஆண்டு 1965. கரண்ட் வைஸ் போடும்போது சொல்லுவேன், நானே முந்தானத்தை கூட சொல்லி நினைக்கிறேன். ஸோ சில விஷயங்கள் படிக்கும்போது அதனுடைய ஆரிஜினை படிக்கிறது வெரி வெல். சரிங்களா? இந்திய உணவுக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1965. எது அறிவுறுத்தல் கருவி என்று அழைக்கப்படுது? அரசின் வழிகாட்டு திறன், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், டிபிஎஸ்பி இல்லையா? ஸோ அதுதான் இது. முகவரை, பிரியாம்பிள், அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள்லாம் நார்மல் எல்லாருக்கும் பொருந்தும். ஆனால் டிபிஎஸ்பி அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் வந்து ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க, சட்டத்தை உருவாக்குறாங்கன்னா டிபிஎஸ்பியில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? சிங்வி குழு பரிந்துரையின் முக்கிய கரு உள்ளாட்சி அரசாங்கங்கள் மீண்டும் உயிர் பெற வைப்பது. எல்லாம் சிங்வி குழுக்களை எந்த ஆண்டுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளாட்சி அரசாங்கங்கள் மீண்டும் உயிர் பெற வைப்பது. சரிங்களா? தேசிய பெண்கள் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1992. The National Commission for Women was set up in the year 1992. சரிங்களா? மத்திய கண்காணிப்பு ஆணையம் கீழ்கண்ட குழுவில் எதனுடன் தொடர்புடையது? விச் ஆஃப் த ஃபாலோவிங் கமிட்டி இஸ் அசோசியேட்டட் வித் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷையும் சேர்த்து படித்து பழகுங்க. பிகாஸ் ஆஃப்டர் வரக்கூடிய குரூப் 2ல் டிரான்ஸ்லேஷன்லாம் இருக்குது. சடனெல்லாம் இங்கிலீஷெல்லாம் வராது. யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். ஓகே. சந்தானம் குழு சிபிஎஸ்சியும் அதுதான் வருவாங்க, சிபிஐயும் அவங்க தான் வருவாங்க. 1963, 64 அந்த மாதிரி வரும். சரிங்களா? கண்டோன்மெண்ட் வாரியத்தின் தலைவர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? பை த பிரசிடென்ட், ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர். த எக்ஸிக்யூட்டிவ், அப்போ இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கோங்க, த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த கண்டோன்மெண்ட் போர்டு இஸ் அப்பாயிண்டட் பை ஜனாதிபதி. உள்ளாட்சி அரசாங்கத்தில் எஸ்சி மற்றும் எஸ்டிக்களுக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒதுக்கீடு வேண்டும். எந்த குழு பரிந்துரை செய்ததுன்னா அசோக் மெத்தா குழு. உள்ளாட்சி அரசாங்கத்தில் எஸ்சிக்களுக்கும் எஸ்டிக்களுக்கும் மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு எந்த குழு பரிந்துரை செய்ததுன்னா அசோக் மெத்தா குழு. இது எல்லாமே எப்பயுமே வந்து குழுக்கள்லேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக இருக்கும். புரட்சியிலேருந்து ஒரு கொஷின், வங்கியிலேருந்து ஒரு கொஷின். இந்திய தேசிய காங்கிரஸ் கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடு எது? காங்கிரஸ் கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடு எதுனா 2வது வட்டமேசை மாநாடு. பிகாஸ் அதில் வந்து காந்தி பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். அம்பேத்கர் 3 டைமுமே பங்கேற்றிருப்பார். என்ன ஒன்று, அவர் வந்து இந்த தலித் இருக்கா இல்லையா, அவங்களுடைய சார்பாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். லாலா லஜபதி ராய் இறப்பிற்கு காரணம் எதுனா லத்தி சார்ஜ். லாலா லஜ்பத் ராய் டைட் டியூ டு லத்தி சார்ஜ். இங்கிலீஷ்லேயும் அதான், தமிழ்லேயும் அதான். தமிழ்நாட்டில் ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் எப்பொழுது தொடங்கினார்? ஏப்ரல் 13, 1930. தமிழ்நாட்டில் ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம் எப்பொழுது தொடங்கினார்னா ஏப்ரல் 13. சரிங்களா? எந்த சட்டம் ஒப்பந்தங்களை உடைப்பது கிரிமினல் குற்றம் என்றும் தேயிலை பயிரிடுபவர்கள் ஓடிப்போன வேலையாட்களை எந்தவித வாரண்டும் இல்லாமல் கைது செய்யலாம் என்று கூறியிருந்தான் உள்நாட்டு குடியேற்ற சட்டம் 1882. சரிங்களா? பாரதியார் பிறந்த வருடம். உள்நாட்டு குடியேற்ற சட்டம். எந்த சட்டம் வந்து ஒப்பந்தங்களை உடைப்பதே கிரிமினல் குற்றம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாண்டு பத்திரத்தில் கையெழுத்து போட்டுட்டு அதை பிரேக் பண்ணுறது அப்படின்னா கிரிமினல் குற்றம். தேயிலை பயிர்பவர்கள் ஓடிப்போன வேலையாட்கள் எந்தவித வாரம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு சம்பளத்துக்கு போய் வேலைக்கு உட்காந்துட்டீங்க, பாதிலே ஓடி வந்துட்டிங்கன்னா அது தப்பு தானே, அதுதான் சொல்கிறாங்க. பாபர் தன்னுடைய சுயசரிதை எழுதிய மொழினா துருக்கி துசுக்கி பாபரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அவங்க தான். பாபர் தன்னுடைய சுயசரிதை எழுதிய மொழி துருக்கி டர்க்கிஷ். கீழ்காண்பவைகளுள் சென்னை பல்கலைக்கழக செனட் அவை வடிவமைத்தவர் யார்? சிஸ்ஹாம். சரிங்களா? இது வந்து ரேர் கொஷின். கீழ்காண்பவைகளில் சென்னை பல்கலைக்கழக செனட் அவை வடிவமைத்தவர் யார்? சில்ஹாம். உபநிடதங்கள் என்பது இதனை பற்றிய புத்தகங்கள்னா தத்துவம். உபநிடதங்கள் என்பது இதனை பற்றிய புத்தகங்கள் தத்துவம். தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள முதல் பாதுகாப்பு எக்ஸ்போ 2018 எந்த மாவட்டத்தில் நடைபெற உள்ளது? காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். சரியா? ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் எக்ஸ்போ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள பாதுகாப்பு எக்ஸ்போ 2018 வாஸ் ஹெல்ட் அட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஆண் பெண் இருவருக்கும் சமமான ஊதியம் என்ற சட்டத்தை உலகில் முதன்முறையில் கொண்டு வந்த நாடு ஐஸ்லாந்து. இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். 1000 ஏரிகள் கொண்ட நாடு பின்லாந்து. ஆண் பெண் இருவருக்கும் சமமான ஊதியம் என்ற சட்டத்தை உலகில் முதலில் கொண்டு வந்த நாடு ஐஸ்லாந்து. இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் சீக்கிரம் வந்து 50-50 பாய்ஸ் 50 கேர்ள்ஸ் 50ன்னு சொல்லிட்டு டிஎன்பிசிலையும் ஜாப்லையும் கொண்டு வரணும். பிகாஸ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய திறமையின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா 70% பாஸ் பண்ணுறாங்க. பசங்கள்லாம் பாவம் இல்லைங்களா? 39வது தேசிய விளையாட்டு
2022 எந்த மாநிலத்தில் நடத்த உள்ளதுன்னா மேகாலயா. அப்போ எத்தனாவது தேசிய விளையாட்டு? 39வது. எந்த மாநிலம்? மேகாலயா. உலகின் மிக உயரமான கட்டம். இந்த டாலர் பில்டிங் இந்த வேர்ல்ட் இஸ் பூஜ் கலிஃபா. சரியா? பூஜ் கலிஃபா இல்லை பர்ஜ் கலிஃபான்னு கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி அது பூஜ் கலிஃபா தான். அரேபியா, அதாவது துபாயில் இருக்குது. சரிங்களா? இந்த டவர் இருக்குல்ல, அதை போய் அதுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கே நம்ம மணிக்கு 1500 என்ட்ரி ஃபீஸு. எது சரியாக பொருத்தப்படவில்லை? பி. அப்போ சரியாக பொருத்தத்தை மட்டும் படிச்சுக்கலாமா? சங்கல்ப் திறன் வளர்ப்பு அமைச்சகம். சங்கல்ப் திறன் வளர்ப்பு அமைச்சகம். சரிங்களா? சங்க வளர்க்குறதுக்கு திறன் வேணும் இல்லையா? சம்பதா உணவு செயலாக்க அமைச்சகம். சம்பதா உணவு, அதாவது சாம்பார்னு வச்சுக்கோங்களேன். சௌபாக்கியா சக்தி திறன். மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். சௌபாக்கியா திட்டம் சக்தி திறன் அமைச்சகம். சரிங்களா? எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். செப்டம்பர் 2017 இந்தியாவில் வெளியிடப்பட்ட டிஜிட்டல் கட்டண செயலி கூகுள் டெஸ். நம்ம இப்போ எல்லாருமே இந்த கூகுள் பே அமைச்சிடும் இல்லையா? அதுமாரி செப்டம்பர் 2017 இந்தியாவில் வெளியிடப்பட்ட டிஜிட்டல் கட்டண செயலி, டிஜிட்டல் பேமெண்ட் ஆப் கூகுள் டெஸ். அதை டெஸ்ட் பழைய பேர் டெஸ்ட், இப்போ கூகுள் டெஸ். IAC-1 விக்ராந்த் விமான தாங்கி போர்க்கப்பலை கடற்படையால் எந்த ஆண்டு நிறுவப்பட்டுள்ளது? 2020. IAC-1 விக்ராந்த் விமான தாங்கி போர்க்கப்பலை கடற்படையால் எந்த ஆண்டு நிறுவப்பட்டுள்ளது? 2020. அமெரிக்காவின் 2 முக்கிய அரசியல் கட்சிகள் குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர். சரிங்களா? ஜனநாயக கட்சியிலேருந்து ஒரு லேடி தோத்துட்டாங்க. யாருன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது நம்ம சேனலில் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண லேப் அசிஸ்டன்ட் ஜென்ரல் சயின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் தான் நீங்கள் 410வும், வெறும் ஜென்ரல் சயின்ஸ் 6th 10th வரைக்கும் 100 லெசன் போதும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 303 பே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ திருப்பி நாளைக்கு டெஸ்ட் இருக்குது. லெசன் 10,11. வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சொன்னால் கால் பண்ணுங்கள். அரசு வேலை நிச்சயமாக வேணுன்றவங்க மட்டும் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட்.